மூளையில் கட்டிகள் நிறையா வகையான கட்டிகள் இருக்குது. மூளையில் வந்து புற்றுநோய் கட்டிகள் இருக்குது, சாதா கட்டிகள் இருக்குது, பிறவிலேயே உண்டாகிற கட்டிகள் இருக்குது. இப்போ சாதா கட்டிகள் வந்து காமனாக வர்றது வந்து மெனிஞ்சியோமா அப்படின்ற மாதிரியான கட்டிகள்லாம் வரலாம். மூளைக்கும் உடம்புல இருக்க மற்ற ஆர்கனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற உறுப்புகள்லாம் சாதா கட்டி வந்துச்சுன்னா அப்படியே கூட விட்டுறலாம், எதுவும் பண்ணாது. மூளையை பொறுத்த வரைக்கும் சாதா கட்டியும் புற்றுநோய் கட்டியும் ஒன்று தான். ஏன்னா அதை மூளையை அழுத்த மூளையுடைய ஒரு பகுதியும் இம்பார்ட்டன்ட். அதோடைய ஃபங்க்ஷன் இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாகவுமே போயிடும். ஸோ மூளையில் வந்து சாதா கட்டியாக இருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாக அகற்றி தான் ஆகணும். சாதா கட்டிக்கும் புற்றுநோய் கட்டிக்கும் மூளையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதா கட்டி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோன்னா திரும்ப வராது. புற்றுநோய் கட்டி நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலுமே திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி கதிரியக்கம் மருந்துகள் எல்லாம் போட்டு அதை வரவிடாமல் செய்யணும். ஸோ இதுதான். ஸோ இந்த கட்டிகள் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இதில் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், நம்ம மரபணுவில் இருக்கிற அந்த கட்டிகள் வர தூண்டுற பகுதிகள் இருக்குது, அது வந்து காரணமாக இருக்குது மெயினாக.